ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மர்மோல் கிச்சன். vlog வந்து நாங்கள் பெங்களூர்லேருந்து கிளம்புனதுலேருந்து மறுபடியும் கன்டினியூ பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் திருப்பூர் போயிருந்தோம். ஆக்சுவலாக திருப்பூரில் என் தங்கச்சி ஃபேமிலி அவங்க இப்போ அங்கே தான் இருக்காங்க. என் தங்கச்சினே என் சித்தப்பா பொண்ணு. ரெகுலராக vlogs பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த கிறிஸ்மஸ் வெக்கேஷன் டைமில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணனால பார்த்திங்கன்னா ஹெவி டிராஃபிக். அன்றைக்கி காலையில் நியூஸில் கூட காட்டினதாக சொன்னாங்க. ஒசூரில் 3 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து வண்டிங்கெல்லாம் ஜாம் ஆகி நிற்கிது பெங்களூர்லேருந்து கிளம்புறவங்களுக்கு அப்படின்ட்டு. நாங்கள் வந்து ஏதேதோ ரூட்டில் ஒசூரெல்லாம் ஸ்கிப் பண்ணி ஊருக்கு போய் சேர்றதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 2 டைம்ஸ் தான் நான் வந்து ஊருக்கு போகிறேன். அதுவும் இப்போ ரீசன்ட் டேஸில் ஹெவி டிராஃபிக் இந்த மாதிரி ஹாலிடேஸில் கிளம்பும்போது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என் தங்கச்சி வீட்டில் ஷூட் பண்ணது. டேரெக்டாக ஈவினிங் அவங்க வீட்டுக்கு தான் போயிருந்தோம். இவன் பேர் குஹன், என் தங்கச்சி பையன். நிறைய விளாக்ஸில் பார்த்துருப்பீங்க. இவனுக்காக தான் பார்த்திங்கன்னா இந்த 3 புக்குமே நான் ஒரு இன்ஸ்டா பேஜில் வாங்கியிருந்தேன். உங்களுக்கு வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருந்தேன். இது வந்து அந்த மெமரி ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரியான புக்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம். அவன் பர்த்டே வருது. ஆக்சுவலாக இந்த மந்த்து வந்து அவனுக்கு பர்த்டே. அதுக்காக வாங்கியிருந்தது. நான் கொண்டு போய் கொடுத்த உடனே எல்லா பேஜையுமே படிச்சுட்டு அந்த ஒர்க் புக் மாதிரி தான் இது. அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டான். 3 புக்குமே கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் அந்த இடத்துலேருந்தே எழுந்தான். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த வருஷம் அவன் வந்து யூகேஜி படிக்கிறான். இந்த மாதிரி எல்கேஜி யூகேஜி குழந்தைங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரியான ஸ்கில் புக்ஸ் வந்து அவ்வளோவா கடையிலலாம் கிடைக்கிறது இல்லை. இந்த இன்ஸ்டா பேஜ் லிங்க் நான் வேணால் மறுபடியும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்கள் யாருக்கா வேணால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நிறையா மெமரி சம்மந்தப்பட்ட கொஷின்ஸ் தான் ஜாஸ்தியாக இருக்கும். அவள் வந்து பார்த்திங்கன்னா ஹேமா, தங்கச்சி பொண்ணு. ஜீவனுக்கு வந்து அவன் தங்கச்சியும் ரொம்ப பிடிக்கும். டெய்லி வீடியோ கால்ஸில் வந்து பேசிகிட்டே இருப்போம். இப்போ தான் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஜீவனை வந்து அவள் மறுபடியும் நேரில் பார்க்குறா. அப்போது 3 to 4 months பிஃபோர் பார்த்தா. அப்போ வந்து ரொம்ப சின்ன குழந்தை, அவ்வளோவா ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறமா வீடியோ காலில் பேசி ஜீவன் அண்ணான்னு சொல்லிட்டு நேரில் போனோடனே ரொம்ப சந்தோஷமாயிட்டா. என்னையும் நல்லா ஞாபகம் வச்சுருந்தா. நான் உங்களுக்கு வந்து அவள் பண்ணுறதெல்லாம் மறுபடியும் உங்களுக்கு இந்த வீடியோலேயே காட்டியிருக்கேன் பாருங்கள். இவன் வந்து இந்த மேட்ச் தி ஃபாலோயிங் மாதிரி, இஃப் சப்போஸ் ஹென் வந்து எக்கு கொடுக்கும், கவு வந்து மில்க் கொடுக்குன்னு சொல்லிட்டு அவனை ஃபஸ்ட்டு படிக்க வச்சுட்டு அந்த ஆன்சர்ஸை வந்து நான் தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா அவனே ஞாபகம் வச்சு எதுக்கான ஆன்சர் ஏதோ அதை வந்து ஸ்டிக் பண்ண வச்சிட்ருந்தேன். ஒன்ஸு பெங்களூர்லேருந்து கிளம்புனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா vlog பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஆக்சுவலாக எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலுமே அது வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் கொடுக்கணுன்னு தான் நான் ரொம்ப ட்ரை பண்ணுவேன். அந்த மாதிரி தான் இந்த வீடியோவும் நான் வந்து பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஒரு கோல்டு பர்ச்சேஸ் வந்து கண்டிப்பாக பார்ப்பீங்க. எப்போ போல் கோல்டு பர்ச்சேஸ் அண்ட் டைமண்ட் பர்ச்சேஸ்க்கான டீட்டெயில்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். ನೀ ಕಾಲ್ ಕಂಡಿದ್ದು ಕರೆಕ್ಟಾಗಿ ಮಾಡಬೇಕು. ಫಸ್ಟ್ ನೋಡಿ ಆನ್ಸರ್ ನೋಡಿ ಫಸ್ಟ್. ಇದೆಲ್ಲ ಕಷ್ಟ ಕಚ್ಚವಳಿ பெங்களூரில் வந்து ஹாலிடேனா கூட ஜீவனுக்கு ஒரே போர் தான். விளையாடுறதுக்கு ஆள் கிடையாது. இங்கே வந்தால் தான் பார்த்திங்கன்னா அவனோட சிப்ளிங்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். ஸோ அவன் தங்கச்சியை பார்த்தோன்னே அவன் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டான். இவன் பிறந்ததுலேருந்தே பார்த்திங்கன்னா ஜீவன் வந்து இவன் மேலே ரொம்ப அட்டாச்சு. இவன் குஹன் வந்து தம்பி பெருசாக இவனை கண்டுக்கிறதே இல்லை. அவனுக்கு வந்து இப்போ என்னன்னு தெரியல, திடீர்னு சிஸ்டர் பாண்டிங் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. எனக்கு வந்து பெண் குழந்தை ஆசை ரொம்ப ஜாஸ்தி. என்னோடய ப்ரெக்னென்சி ஸ்டோரி வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன். ப்ரெக்னெண்ட்டாக அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது கேர்ள் பேபி தான். ஆனால் வந்து எனக்கு கடவுள் கொடுத்தது பையன் ஜீவனை. அப்போது ஃபஸ்ட்டு ஜீவன் பிறந்தப்போ எனக்கு பெருசாக அக்செப்ட் பண்ணவே முடியல. நான் ரொம்ப ஆசைப்பட்டது பெண் குழந்தை. கடவுள் வந்து எனக்கு ஆண் குழந்தை கொடுத்துட்டாருன்னு ரொம்ப அப்செட்டாக இருந்தேன். ஒரு 2 நாள்லாம் பார்த்திங்கன்னா ஜீவனை கையில் கூட எடுக்கலை. அந்த லெவலில் தான் இருந்தேன். அதுக்கப்புறமா சரி கடவுளுக்கு தெரியுது யாருக்கு எது கொடுக்கணும். நாம் கேட்குறதெல்லாம் கடவுள் கொடுத்துட்டா அப்புறம் கடவுளை நம்ம நினைக்கக்கூட மாட்டோம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இவ பிறந்ததுக்கப்புறமா இப்போதைக்கு நம்ம
நமக்கு இவ தான் பொண்ணு கண்டிப்பாக. நான் ஹேண்ட்பேக்கில் வந்து எப்போவுமே இது கேரி பண்ணிட்டுருந்தேன். லாஸ்ட் வீடியோவில் கூட உங்களுக்கு சொல்லியிருந்தேன், அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தது. நான் வந்த உடனே ஹேண்ட்பேக்கை ஓப்பன் பண்ணி உள்ளே நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்றதெல்லாம் எடுத்து ஆராய்ஞ்சு இந்த பொட்டையெல்லாம் எடுத்து எல்லார் நெத்திலையும் ஒட்டி அவன் நெத்திலையும் எல்லா பொட்டையும் வச்சு பண்ணுற அட்டூழியம் பார்த்திங்கன்னா, இதுக்கு தான் பெண் குழந்தை வேணுங்கிறது. பெண் குழந்தை இருந்தால் தான் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ஆசைப்படும். ஜீவன்லாம் இந்த மாதிரி ஒன்றுமே கேட்டதில்லை, எதுவுமே வந்து பெருசாக நான் வாங்கி கொடுத்தது கூட கிடையாது. ஆனால் பெண் குழந்தை இருந்துச்சுன்னா ட்ரெஸ்ஸு, அதுக்கு மேட்சாக நிறையா செட்டாக அக்சசரிஸ் வாங்கலாம், நிறைய தங்க நகை வாங்கலாம். அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் பார்த்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணலாம். இவளுக்கு பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு டெய்லி விதவிதமாக போடணும், அதுக்கு மேட்சிங்காக ஹேண்ட்பேக் போட்டுட்டு வெளியே போகணும், அதுக்கு மேட்சிங்காக பொட்டு வச்சுக்கணும். இன்னும் 2 இயர்ஸ் கூட கம்ப்ளீட் ஆகலை, ஆனாலுமே அந்தளவுக்கு ஒரு ஆசை இருக்குது. ஆனால் பாய்ஸ்லாம் உண்மையாகவே ரொம்ப இன்னசென்ட்டுங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரிலாம் எதுவுமே தேவைப்படாது. அவனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான ஒரு ஒயிட்டு பிளெயின் புக்கும் ஸ்கெட்ச் பென்னும் கொடுத்துட்டு அவன் பேசாமல் இருந்துப்பான், வேறு எதுவுமே வாங்கி கொடுக்க வேண்டியதில்லை. ஆனால் இவளுக்கு தான் பார்த்திங்கன்னா எல்லாமே கேட்பா அவள் வந்துட்டு. ஸோ பெரியம்மா என்ன பேக்கில் கொண்டு வந்திருக்கேன் எல்லாம் அலசி ஆராய்ஞ்சு எடுத்து நல்லா ஜீவன் கூட விளையாடிட்டு இருந்தா. நாங்கள் உடுமலை ரீச் ஆகும்போது பார்த்திங்கன்னா மணி நைட்டு 10 ஆயிடுச்சு. ஏன்னா டின்னரும் தங்கச்சி வீட்டிலேயே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் கிளம்பி வந்தோம். எங்கள் அப்பா வீட்டோட டூர் வந்து நான் ஏற்கனவே 2 இயர்ஸ் பிஃபோர் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இது வந்து புதுசாக கட்டின காம்ப்ளெக்ஸ்லாம் மேலே வந்து ஒரு சிங்கிள் ரூம் மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு நாங்கள் வரும்போதெல்லாம் ஸ்டே பண்ணுறதுக்கு. கீழே எங்களோட வீடை வந்து அம்மா இறந்ததுக்கு அப்புறமா மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமாக இருந்ததுனால நாங்கள் வந்து டிவைட் பண்ணி ஃப்ரண்ட் போர்ஷனை வந்து ரெண்ட்டுக்கும் பேக் போர்ஷனில் அப்பா ஸ்டே பண்ணுற அளவுக்கு வந்து பிரிச்சுட்டோம். ஸோ கீழே பார்த்திங்கன்னா ஒரு சின்னதான ஹால், கிச்சன், ஒரு பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூம், பூஜை ரூம் இருக்கும் அப்பா யூஸ் பண்ணுறதுக்கு அளவாக. டெய்லி க்ளீனிங்க்கு வந்து மெய்டு எல்லாம் வர்றாங்க, அது இல்லாமல் செக்யூரிட்டி, அந்த மாதிரி அது ஒரு காம்ப்ளெக்ஸ் அப்படின்றனால அந்த மாதிரி தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஜீவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா திரும்பி நாங்கள் ஊருக்கு போன உடனே எக்ஸாம் இருக்குது, அதனால் கொஞ்சம் புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அது வந்து உட்காந்து கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்கான். ஹோம்ஒர்க்லாம் இருந்துச்சு, ஏன்னா அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கம்ப்ளீட்லி பிஸி. ஸோ டைம் இருக்கும்போது ஹோம்ஒர்க்லாம் செஞ்சு முடிச்சிடுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ வந்த உடனே கொஞ்சம் ரூமெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு தான் பார்த்திங்கன்னா தூங்க முடியும். ரொம்ப டஸ்டியாக இருந்தது. நான் ஏற்கனவே வேக்கம் கிளீனர் கொண்டு வந்திருந்தனால அதை வச்சு கம்ப்ளீட்டாக வந்து க்ளீன் பண்ணி மாப் பண்ணி விட்டுட்டேன். அடுத்த நாள் காலையில் நாங்கள் இப்போ வந்து தங்கமயில் ஜுவல்லரிக்குள்ளே வந்திருக்கோம். உடுமலையில் இருக்கவங்களுக்கு நல்லா தெரியும், பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். ஏற்கனவே நான் தங்கமயிலில் பார்த்திங்கன்னா நான் நிறைய ஜுவல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இங்கே உடுமல்பேட்டில் ரொம்ப ஒரு ட்ரஸ்டடான ஜுவல்லரியாக நான் பார்க்குறது இந்த கடையை தான். இதை விட்டால் நம்ம கோயம்புத்தூருக்கு தான் ட்ராவல் பண்ணி போயிட்டு ஜுவல் வாங்க வேண்டியதாக இருக்கும். இப்போதைக்கு டைம் இல்லை. ஏன்னா என்னோடய சித்தப்பா பையன் தம்பி இருக்கான் இல்லையா பெங்களூரில், அவங்க ஒய்ஃப் வந்து செகண்ட் கன்சீவாக இருக்காங்கன்னு நான் ஏற்கனவே வீடியோஸில் சொல்லியிருந்தேன். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மந்த்து குழந்த பிறந்துருச்சு. ஃபஸ்ட்டு வந்து பையன், அவங்களுக்கு செகண்ட் வந்து பெண் குழந்தை பிறந்திருக்கு. என் தங்கச்சிக்கும் அப்படி தான், ஃபஸ்ட்டு வந்து பையன், ரெண்டாவது பெண் குழந்தை. ஸோ அந்த பெண் குழந்தைய வந்து இப்போ தான் நான் பார்க்க வந்திருக்கேன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ அந்த குழந்தைக்கு வந்து ஏதாவது நகை எடுக்கலான்னு வந்திருக்கேன். எனக்கு வந்து அவள் மருமக. ஃபஸ்ட்டு எது வாங்குறதுன்னு ஒரு ஐடியாவே இல்லாமல் தான் உள்ளே போனேன். போனதுக்கப்புறமா தான் நான் டிசைட் பண்ணேன் சரி ஸ்டட்டு இல்லைன்னா ப்ரேஸ்லெட் மாதிரி வாங்கலான்ட்டு. ஏன்னா ஃபஸ்ட்டே செயின், வளையல் எல்லாமே நான் வர்றதுக்கு முன்னாடியே மற்றவங்கலாம் போட்டுட்டாங்க. ஸோ எது வந்து பெண் குழந்தைக்கு எடுத்து கொடுக்கலையோ அதை தானே வாங்கணும் அப்படின்ட்டு நான் வந்து ஸ்டட்டு தான் பார்க்க ஆரம்பித்தேன். ஸ்டட்டு பற்றி நான் ஏற்கனவே ஜிஆர்டி வீடியோஸில் உங்களுக்கு காட்டியிருந்தேன். ஜிஆர்டியில் பார்த்திங்கன்னா என் தங்கச்சி குழந்தைக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு டைம் டைமண்ட் ஸ்டோன் வச்சு ஒரு ஸ்டட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன், அவளோட மொட்டை அடித்து காது குத்துற அந்த ஃபங்க்ஷனுக்கு. ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா 1 கிராம் கோல்டில் உங்களுக்கு வந்து டைமண்ட் ஸ்டோன்ஸ் வச்சு கிடைக்குது அப்படின்ற விஷயமே எனக்கு தெரியும். அதையும் நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருந்தேன். குழந்தைங்களுக்கும் நீங்கள் வந்து வித்தின் பட்ஜெட்டில் டைமண்ட் ஸ்டட்டு வாங்கலான்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து கோல்டு ஸ்டட்டு வித்தின் 1 கிராமில் தான் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா நீங்கள் குழந்தைங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த
ஸ்டட்டோட காம்பு வந்து கொஞ்சம் தின்னாக இருந்தால் தான் அது வந்து உள்ளே போட முடியும். ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஹோல் ரொம்ப சின்னதாக இருக்கும். நம்ம அந்த காம்பு ரொம்ப பெருசாக திக்காக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா போட முடியாது. ஸோ ஆனால் நான் எதிர்பார்த்ததை விடவே நிறைய ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிலோ 1 கிராம் 0.0990 கிராம்ஸ் அந்த மாதிரியெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வித்தின் 5000 ருபீஸ்க்குள்ளே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் மேக்கிங் எல்லாமே சேர்த்து ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து உங்களுக்கு மேக்ஸிமம் 6000 ருபீஸ் தான் வரும். இப் சப்போஸ் நீங்கள் 1 கிராமில் ஸ்டட்டு வந்து குழந்தைங்களுக்கு வாங்க விரும்புகிறீங்கன்னா. ஸோ அடுத்ததாக டைமண்ட் செக்ஷன் போயாச்சு. எனக்கு என்னென்னா என்னோடய தங்கச்சி குழந்தைக்கும் நான் வந்து டைமண்ட் ஸ்டட்டு வாங்கி கொடுத்துருந்தேன். அப்புறமா கோயம்புத்தூரில் இருக்கிற என்னோடய ஓன் பிரதரோட பொண்ணுக்கு தான் பார்த்திங்கன்னா திண்டுக்கல்லில் நான் பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அவளுக்கும் காது குத்து ஃபங்க்ஷனுக்கு டைமண்ட் ஸ்டோன் வச்சு ஸ்டட்டு வாங்கியிருந்தேன். ஏற்கனவே 2 பேர்த்துக்கு வந்து டைமண்ட் ஸ்டட்டு வாங்கிட்டனால 3ஆவதாக இந்த குழந்தைக்கும் ஒரே மாதிரி வாங்கி கொடுத்துடலாம். மகளுக்கும் டைமண்ட் ஸ்டட்டு, மருமக 2 பேர்த்துக்குமே டைமண்ட் ஸ்டட்டு வாங்கி கொடுத்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் தான் இந்த மாதிரி டைமண்ட் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பித்தேன். அது வரைக்கும் டைமண்ட்லாம் ரொம்ப காஸ்ட்லி, நம்மளால் வாங்கவே முடியாது அப்படி தான் நானே நினச்சிட்டு இருந்தேன். பட் அப்படிலாம் இல்லை. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கோல்டு ஸ்டட்டு வாங்குறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து 10,000 ருபீஸ் தான் வரும். 1.5 கிராம் இருக்கிற ஸ்டட்டே. அதுக்கப்புறமா டைமண்ட் ஸ்டோன்ஸ் வச்சு எடுக்கும்போது டைமண்டோட ரேட்டு போடும்போது உங்களுக்கு வந்து 15,000 15,000க்குள்ளே இந்த மாதிரி நீங்கள் டைமண்ட் ஸ்டோன்ஸ் வச்சு ஸ்டட்டு ஈஸியாக வாங்கிடலாம். ஸோ குழந்தைங்களுக்கு காதில் டைமண்ட் ஸ்டோன் போடுறது நல்லா ப்ராமினெண்ட்டாக அழகாக தெரியுது. நான் ஃபைனலாக எடுத்த ஸ்டட்டு இதுதான். இது நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இதில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்டார் ஷேப்பில் இது இருந்துச்சு. டைமண்ட் ஸ்டோன்ஸ்லாம் நல்லா ப்ராமினெண்ட்டாக தனித்தனியாக தெரியுது. எல்லாமே ஒன்றா கிளம்ஸியாக ஒரு ரவுண்டு மாதிரி இருந்தது வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. அங்கே தங்கமயில் ஜுவல்லரியில் வந்து நான் சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்களை மீட் பண்ணேன். அவங்கள தங்கச்சிக்கு அவங்க ஃபோன் பண்ணி வீடியோ கால்லலாம் எங்கள் கூட பேசினாங்க. அவங்களும் வந்து தொடர்ந்து வீடியோஸ் பார்க்குறதாவும் அவங்க தங்கச்சியும் சப்ஸ்கிரைபர்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட் ஆகி என் கூடயும் ஜீவன் கூடயும் வீடியோ காலில் வந்து பேசினாங்க. ஸோ இந்த தடவை பார்த்திங்கன்னா நான் உடுமல்பேட்டில் அப்புறம் பொள்ளாச்சி கோயம்புத்தூர்லலாம் நிறைய புது வீட்டு கிரகப்பிரவேசத்துக்காக பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பர்ச்சேஸ்லாம் பண்ணி முடிச்சாச்சு. நான் எங்கே போனாலுமே சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர்த்த இந்த தடவை நான் மீட் பண்ணேன். தங்கமேல் ஜுவல்லரியில் பார்த்திங்கன்னா அவங்க சொன்னது உங்களை பார்த்து தான் மேடம் சீட்டுனாவே என்னன்னு தெரிஞ்சுது, உங்களால் தான் நான் சீட்டு போட்டு அவங்க வந்து நகை எடுக்க வந்திருந்தாங்க. சீட்டு முடிஞ்சு தங்கமயிலில் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது கேட்கும்போது. ஸோ இந்த ஸ்டட்டுக்கு வந்து பே பண்ணிவிட்டு கலெக்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். கோயம்புத்தூர்லேயும் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் டைமில் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஷோரூம்குள்ளே ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போகும்போது தான் நிறைய பேர்த்த மீட் பண்ணுறேன். நிறைய பேர் என் பின்னாடி மருமகள் கிச்சன் அந்த மாதிரி பேசிக்கிட்டாங்க. ஒரு சிலர் என்கிட்டயே வந்து பேசினாங்க. எனக்கு வந்து என்னென்னா ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. இந்த தடவை தான் இவ்வளோ பேர்த்துக்கு என்ன தெரியுதா அப்படின்னு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. ஏன்னா சேனல் வந்து 5 lakh சப்ஸ்கிரைபரை க்ராஸ் பண்ணி இதான் நான் வந்து ஃபஸ்ட்டு டைம் நான் இவ்வளோ நாள் தமிழ்நாட்டில் ஸ்டே பண்ணியிருக்கேன். எப்பவுமே ஊருக்கு வந்தோம் அப்படின்னா வித்தின் 2 டேஸில் நாங்கள் ரிட்டர்ன் ஆகிடுவோம். பட் இந்த தடவை வந்து மோர் தென் வீக்கு பர்ச்சேஸ் போய்கிட்டே இருக்குது. அதனால் நிறைய ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருந்தோம். நிறைய பேர்த்து மீட் பண்ணோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த டைமண்ட் ஸ்டட் எடுத்துகிட்டு என் தம்பியோட ஒய்ஃப் வீட்டுக்கு வந்திருக்கோம். அவங்க வந்து டெலிவரி முடிஞ்சு அவங்க அம்மா வீட்டிலே போயிருக்காங்க. ஸோ அங்கே வந்திருக்கோம். இவன் தான் வந்து என் சித்தப்பா பையன். என்னோடய தம்பி பெங்களூரில் இருக்கான். இவனையும் நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. இவன் ஃபஸ்ட்டு பையன். இவனோட ஃபஸ்ட்டு பர்த்டே விலாக் வந்து நான் பெங்களூர்லேருந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து விலாக்ஸை பார்க்குறவங்களுக்கு இது எல்லாமே ஞாபகம் இருக்கும். ஸோ என் தம்பி வந்து புதுசாக இந்த மாருதி விட்டாரா ப்ரீஸா கார் வந்து வாங்கியிருந்தான். ஒரு 1 month பிஃபோர் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. அதான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். சரி என் ஹஸ்பண்ட்டை வந்து ட்ரைவ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டனால ஸ்டட்டு வந்து குழந்தைக்கு கொடுத்துட்டு நாங்கள் வந்து இப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா காரில் வந்து சும்மா ட்ரைவ் பண்ணி பார்க்கலான்னு ஒரு ரவுண்டு வந்து போனோம். போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அந்த டைமண்ட் பர்ச்சேஸ் அப்போவே பார்த்துருப்பீங்க. அவங்க வந்து அந்த சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ டைமண்ட் பர்ச்சேஸ் பண்ண சர்டிஃபிகேட்டையும் நான் வந்து என் தம்பி ஒய்ஃப்கிட்ட கொடுத்துட்டேன். அப்போ தான் பார்த்திங்கன்னா அது கொண்டு போயிட்டு ரீசேல் பண்ண முடியும். இல்லை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் அந்த டைமண்ட் சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியம்.
பில் எங்கிட்ட இருக்குது. ஸோ இப்போது தங்கமயிலில் போயிட்டுருக்கிற ஸ்கீம் டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது பற்றி ஏற்கனவே நான் 1 இயர் பிஃபோர் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். இப்போ போகிற ஸ்கீம்ஸ் பார்த்திங்கன்னா தங்கமயிலில் சூப்பர் கோல்டு அப்படின்னு ஒரு ஸ்கீம் போயிட்டுருக்கு, பழசுக்கு புதுசு அப்படின்ற ஒரு ஸ்கீம் இருக்குது, அதுக்கப்புறமா டிஜிகோல்டு ஸ்கீம் ஒன்று போயிட்டுருக்கு. இப்போ ரீசெண்டாக வ்ளாக்ஸில் இந்த டிஜிகோல்டு பற்றி ஒரு 2-3 பேர் கேட்டிருந்தீங்க. இது வந்து இப்போது டிவியில் ஆட் வந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன் தங்கமயிலோட டிஜிகோல்டு ஸ்கீம் பற்றி. ஸோ தங்கமயில் இப்போ 4 சீட்டு ஸ்கீம் போயிட்டுருக்கு டோட்டலாக. இந்த ஸ்கீம்ஸ் பற்றி தனியாக ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அதுக்காக தான் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு வந்தேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நீங்கள் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.